Welcome to Ask Education channel. இந்த வீடியோல நாம வந்து chapter 8 strings and string manipulationல இருக்க hands-on experienceல கொடுத்திருக்க programs எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம். சோ இதுவரைக்கும் என்னோட Ask Education channel subscribe பண்ணாதவங்க மறக்காம என்னோட சேனலுக்கு subscribe பண்ணுங்க. சோ இந்த வீடியோல நாம வந்து இந்த hands-on experience கொடுத்திருக்க programs எல்லாத்தையுமே one by one பண்ணலாம். சோ first program பாத்தீங்கன்னா write a Python program to find the length of a string. So இங்க வந்து நம்ம அந்த length of அப்படின்ற ஒரு built-in function இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி டைரக்டா நம்ம length கண்டுபிடிச்சு டிஸ்ப்ளே பண்ணிடலாம். ஏன்னா இங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. வித்தவுட் யூசிங் length function அப்படின்னா நம்ம வேற லாஜிக் யூஸ் பண்ணணும். இங்க எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாதனால நம்ம length of a string டைரக்டா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். So program 1 ஓட கோட் நான் இங்க எழுதியிருக்கேன். So str is equal to input of enter a string. So user கிட்ட இருந்து ஒரு input வாங்கிட்டு அது str ல ஸ்டோர் பண்றோம். And print len of str. So len is the built-in function. So அந்த built-in function யூஸ் பண்ணும்போது str ஓட length என்னவோ அதை அப்படியே print பண்ணிடும். So இந்த program நான் ஆல்ரெடி pgrm1 program 1 ன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். So இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். So run பண்ணும்போது it's ask for a string. So இந்த இடத்துல நம்ம ஒரு string கொடுக்கணும். So for example, நான் ask education அப்படின்ற ஒரு string கொடுக்கும்போது it counts and gives the number of characters. அதாவது இந்த length பாத்தீங்கன்னா totally 15 characters இருக்கு இதுல. So the answer is 15. பட் யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ட் built-in function யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் கோட் எழுதக்கூடாது. நம்ம யூசரே வந்து தான் லாஜிக் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கான லாஜிக் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் நான் வந்து ஒரு சிடி கவுண்ட்டுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம்ல சிடின்னு சொல்லிட்டு அதை 0 இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் யூஸ்ட் அ ஃபார் லூப். ஸோ ஃபார் ஐ இன் எஸ்டிஆர். ஸோ ஃபார் ஈச் கேரக்டர் இன் எஸ்டிஆர். ஸோ ஐ டினோட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர். ஸோ ஒரு கேரக்டர் எடுத்துட்டு இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபார் ஈச் கேரக்டர் இன் எஸ்டிஆர் நான் அந்த கவுண்ட் வந்து ஐ எம் இன்க்ரிமெண்டிங் இட் by 1. So plus ct equal to ct plus 1 na. So ஒரு கேரக்டரும் இந்த கவுண்ட் வந்து 1. for the first character 1 ஆகும், அடுத்த கேரக்டர் 2, அடுத்த கேரக்டர் 3 அந்த மாதிரி வந்து ஆட் ஆன் ஆயிட்டே போகும். So ஃபைனலா நம்ம இந்த ct ல பாத்தீங்கன்னா total number of characters இருக்கும், which is nothing but the length of the string. So அதையுமே வந்து நம்ம print பண்ணி பார்க்கலாம். So இதே தான் இந்த லாஜிக் வந்து மறுபடியும் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். So it's asked for an input. So I'm giving the same input ask education அப்படின்னு நான் கொடுக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா this 15, the first 15 பாத்தீங்கன்னா அந்த print len of str இருக்குல்ல அதோட அவுட்புட். ஸோ அந்த லென்த் பாத்தீங்கன்னா 15 பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த 15 பாத்தீங்கன்னா அந்த print ct இருக்குல்ல அதோட அவுட்புட். ஸோ கவுண்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம யூசர் லாஜிக் யூஸ் பண்ணும்போது அதுவுமே வந்து 15ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. So இந்த லாஜிக்குமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா ரொம்ப நல்லது. So you can either use len of str or this logic in your program. So in the first program நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. So this is done. So coming to the second program, write a program to count the occurrences of each word in a given string. So ஒரு stringல நம்ம வந்து ஒரு வேர்டு இன்னொரு வேர்டு இன்புட் வாங்கி அந்த வேர்டு எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். So let's do this program. ஸோ செகண்ட் ப்ரோக்ராம்க்கான ஒரு சிம்பிளான கோட் வந்து இங்கே நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 இன்புட் வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா வந்து த லைன் ஆஃப் டெக்ஸ்ட் ஆர் த பிக்கர் ஸ்ட்ரிங் அந்த இன்புட் வாங்கி நம்ம எஸ்டிஆர்ல ஸ்டோர் பண்ணுறோம். அந்த செகண்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேர்டை சர்ச் பண்ணணுமோ அந்த வேர்டை வந்து இன்புட் வாங்கி அதையும் வந்து நம்ம இன்னொரு வேரியபிள், ஸோ வேர்டுன்ற வேரியபிளை நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணோம்னா யூசிங் த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் கவுண்ட்னு ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் str dot count of this particular word. ஸோ இதுதான் வந்து built-in function வந்து அதுக்கான ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா எந்த வேர்டு நம்ம சர்ச் பண்ணணுமோ அதை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அண்ட் எந்த ஸ்ட்ரிங்ல நம்ம சர்ச் பண்ணணும் தட் இஸ் டாட் str டாட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ str டாட் கவுண்ட் ஆஃப் வேர்ட் அப்படின்னா அந்த கிவன் ஸ்ட்ரிங்ல அந்த ஃபர்ஸ்ட் 0th கேரக்டர்ல இருந்து அந்த லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் இந்த வேர்டு எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி இட் கிவ்ஸ் தி நம்பர் ஆஃப் occurrences as the return value. ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் வந்து சேவ் பண்ணிருக்கேன், prgm2 அப்படின்னு ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஸோ என்டர் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இது நம்ம ஆல்ரெடி புக்ல பார்த்த எக்ஸாம்பிளே நான் கொடுக்குறேன். ஸோ ராஜராஜ சோழன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த வேர்ட் that has to be searched is ராஜா. ஸோ யூ கேன் see the output is 2. இந்த தான் வந்து கவுண்ட்டுக்கான built-in ஃபங்க்ஷனுக்கு புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். ஸோ 2 தடவை இது அப்பியர் ஆயிருக்கு. ஸோ the output is 2.
பட் யூஸ்வலாக வந்து நம்ம பில்ட் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்மளே யூசரே வந்து ஒரு லாஜிக் இந்த ப்ரோக்ராமரே வந்து அவங்களோட லாஜிக் பில்ட் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்கான லாஜிக் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒரு வேரியபிள் ஃபார் த கவுண்ட் நான் வந்து சிடி அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக அது 0ன்னு assign பண்ணியிருக்கேன். And this L is equal to len of this word. So length of the particular word that has to be searched. So அதோட length வந்து நான் L ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா அப்படின்னா அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 கேரக்டர்ஸாக எடுத்து நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம லென்த் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அண்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இனிஷியலாக நம்ம 0th இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ்ல இருந்து அந்த லென்த் எத்தனை லென்த் இந்த 4 கேரக்டர்ஸ்னா ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர்ஸ் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு த வேர்ட் அப்படின்னா வந்து நம்ம கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இண்டெக்ஸ் வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் டில் அடுத்த 4 இண்டெக்ஸ் வந்து வேல்யூஸ் வந்து சர்ச் பண்ணும். தட் இஸ் ஈக்குவல் டு வேர்ட் அப்படின்னு செக் பண்ணும். இஃப் இட் இஸ் ஸோ கவுண்ட் +1. அதர்வைஸ் அகைன் இண்டெக்ஸ் வந்து செகண்ட் கேரக்டர். ஸோ செகண்ட்ல இருந்து 4 கேரக்டர்ஸ் வந்து சர்ச் பண்ணும். அப்படி அதுவும் வந்து ஈக்குவலா செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா இட் கோஸ் டு தேர்ட் கேரக்டர். தேர்ட்ல இருந்து 4 கேரக்டர்ஸ், ஃபோர்த்ல இருந்து 4 கேரக்டர்ஸ், ஃபிஃப்த்ல இருந்து 4 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் வைஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி வந்து 4 கேரக்டர்ஸா வந்து சர்ச் பண்றது தான் இந்த லாஜிக் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஃபார் I in str1, ஸோ எத்தனை தடவை நம்ம சர்ச் பண்ணோம்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் in the given string. So அதனால for I in str, if str of index index +1 equal to the word given word. So initially பாத்தீங்கன்னா index is 0 இல்லையா. So 0th indexல இருந்து இந்த 0 plus length என்னது 4. So 0ல இருந்து 4 வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணுவோம். 0ல இருந்து 4னா that means 4 characters 0 1 2 3. ஸோ இது வந்து எண்ட்னா அதோட முன்னான வேல்யூ வரைக்கும் தான் எடுக்கும் இல்லையா. ஸோ 0 1 2 3 அந்த 4 கேரக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த வேர்ட் ராஜாவா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ 4 கேரக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் 4 கேரக்டர்ஸா செக் பண்ணும்போது இஃப் இட் இஸ் ஸோ கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. சிடி ஈக்குவல் டு சிடி +1. அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த இதில் நம்ம என்ன பண்ணோம்னா இம்மீடியட்டா இண்டெக்ஸ் வந்து ஒரு கேரக்டர் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் வில் பிகம் 1. So இந்த லூப் மறுபடியும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகும்போது இட் கம்ஸ் டு திஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா str of 1 colon இந்த பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இஸ் 1 இல்லையா. ஸோ 1 + 4 is 5. ஸோ 1ல இருந்து 5 வரைக்கும் சர்ச் பண்ணணும். ஸோ அது அந்த 4 கேரக்டர்ஸ் வந்து ஈக்குவல் டு த கிவன் வேர்டா செக் பண்ணும். இஃப் இட் இஸ் ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இருந்தாலும் இல்லைனாலுமே இண்டெக்ஸ் வந்து எவ்ரி டைம் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போகும்போது இண்டெக்ஸ் பிகம்ஸ் 2. ஸோ 2ல இருந்து 6 தட் மீன்ஸ் 2 3 4 5 அந்த 4 கேரக்டர்ஸ் வந்து ஈக்குவல் டு திஸ் வேர்டா செக் பண்ணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் the index gets incremented to the next character. So 3ல இருந்து 3 + 4 is 7. So 3 4 5 6 அந்த கேரக்டர்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த that is equal to word ஆன் செக் பண்ணும். So it goes on like this. So finally பார்த்தீங்கன்னா இந்த லூப் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து இந்த CT இருக்கு அதுல தான் வந்து the number of times it occurred இந்த equal to அந்த சர்ச் பண்ணும்போது எத்தனை தடவை ஈக்குவலா இருக்கோ that will be stored in C2. So அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது we'll get the answer. So இதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். So let me save it. So save பண்ணிட்டு I am just running the program. So run பண்ணும்போது it asks for the word. So நான் வந்து same input கொடுக்கிறேன். So Raja Cholan and we'll search for the word Raja. So you can see it. So this is using the count built-in function and this is our logic. ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக வந்து எப்போவுமே வந்து ட்ரை ரன் பண்ணுங்க. ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு அது என்னவா அசைன் ஆகுது, தென் இந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அந்த மாதிரி வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணி நீங்கள் வந்து இந்த லாஜிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஹவ் வி நீட் டு லேர்ன் கோடிங் ஆல்சோ. ஸோ ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்குமே வந்து மேனுவலாக எவ்வளோ ட்ரை ரன் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாஜிக் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So we're done with the second program also. Let's move on to the third program. Write a program to add a prefix text to all the lines in a string. So நம்ம வந்து ஒரு input வாங்கணும். அந்த inputல வந்து பாத்தீங்கன்னா we need to have multiple lines. So அதுக்கேத்த மாதிரி நம்ம input கொடுக்கணும். And we need to add a text, prefix text. So இன்னொரு input வாங்கணும். எந்த text நம்ம வந்து prefix ஆட் பண்ண போறோமோ அந்த வந்து ஒரு input மறுபடியும் இன்னொரு input வாங்கலாம். செகண்ட் input. So அந்த செகண்ட் input வாங்கணும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இந்த இன்புட்ல இருக்க அந்த எல்லா லைன்ஸ்க்கும் முன்னாடி வந்து ஆட் பண்ணணும்.
பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸாக வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் லாஜிக். ஸோ இங்கே வந்து நான் 2 இன்புட் வாங்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா வந்து என்டர் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து யூசருக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ணணும். தென் வந்து யூசர் வில்லும் நான் ஒரு 2-3 லைன்ஸ் வந்து இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த இன்புட் வாங்கி நம்ம எஸ்டிஆர்ல ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் ப்ரீ டெக்ஸ்ட். ஸோ எந்த டெக்ஸ்ட் நம்ம ப்ரீ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்டையும் வந்து இன்புட் வாங்கி we are storing that in text. அண்ட் இதுதான் வந்து லாஜிக். ஸோ இந்த லாஜிக் என்ன அப்படின்னா நம்ம அதை கொடுக்குற ஃபியூ லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்ல இந்த எத்தனை லைன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணதுக்காக யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா லைன்ஸுமே எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப் டாட் இருக்கும். டாட் வச்சு தான் வந்து எண்ட் ஆகலாம். ஸோ we are assuming அதுதான் வந்து எண்ட் ஆஃப் லைன் அப்படின்னு வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ எத்தனை டாட் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி we are storing that in count. So user வந்து 3 lines input பண்ணும்போது so all the lines will end with dot. So the count will give the value as 3 and we are storing that in CT. So இப்போ வந்து எத்தனை லைன்ஸ் இருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம கவுண்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு லைனுமே வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் இந்த ப்ரீ டெக்ஸ்ட் வாங்கணும் இல்லையா அதை வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணணும், முன்னாடி ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லூப் எழுதியிருக்கோம். ஸோ ஃபார் I in range of CT. ஸோ CT வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதை பார்க்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் இன்புட் கேட்கும்போது இப்போ யூசர் இஸ் கிவிங் பி குட் அண்ட் டூ குட். ஸோ ரெண்டுமே வந்து எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு இன்புட் கொடுக்குறாங்க. அண்ட் டெக்ஸ்ட் ப்ரீ டெக்ஸ்ட் என்னவா கொடுக்குறாங்கன்னா ஆல் அப்படின்னு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். தென் என்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் s ஈக்குவல் டு 0 அப்படின்றது வரும் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல. திஸ் எஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா வந்து நம்ம இந்த டாட் எங்க இருக்கு, எங்க இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன்லாம் நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்க்காக நம்ம s ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதோட யூசேஜ் வந்து நீங்க இந்த லூப்ல நீங்க வந்து பார்க்கலாம். தென் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு இப்போ சிடி வந்து என்னவா இருக்கும், there are 2 lines. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ the value will be 2. when this line gets executed அந்த 2ன்றது ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து for I in range என்னவா இருக்கு, for I in range of CT. அப்போ CTனா வந்து it is 2 இல்லையா? ஸோ 2னா that will be usually வந்து range பார்த்தீங்கன்னா it starts from 0. நம்ம கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா it starts from 0 and நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அதோட ஒரு வேல்யூ லெஸராக தான் வந்து அது போகும். ஸோ 0 இங்கே 2 கொடுக்கும்போது it will go till 1. ஸோ 0லேருந்து 1 வரைக்கும். ஸோ 0லேருந்து 1 வரைக்கும் இந்த லூப் வந்து ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 2 times. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் it takes 0 and goes inside. Second time it takes 1 and goes inside. ஸோ 2 தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அண்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதுக்கு இந்த இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா வந்து இந்த நம்ம வந்து we need to separate the lines. இந்த லைன்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இண்டெக்ஸ்ல வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த டாட் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதோட இண்டெக்ஸை தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அந்த டாட் வந்து எங்கேருந்து நம்ம சர்ச் பண்ணோம்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் லூப் போகும்போது we need to start searching from the 0 இல்லையா, ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதாவது இங்க இருந்து 0th இண்டெக்ஸ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட் எங்க இருக்கு அப்படின்னு சர்ச் பண்றதுக்கு தான் வந்து நம்ம ஃபைண்ட் ஆஃப் டாட் கம்மா எஸ் இஸ் 0. ஸோ இனிஷியலி இந்த 0th இண்டெக்ஸ்ல இருந்து அந்த டாட் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபைண்ட் பாத்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் தி இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் தட் பர்டிகுலர் கேரக்டர். ஸோ டாட் எங்க இருக்கு அப்படின்னு வந்து இட் வில் ரிட்டர்ன். ஸோ அதை வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா அதை வந்து நம்ம ஒரு இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த லைன்ல வந்து சர்ச் பண்ணும்போது str டாட் ஃபைண்ட் தான் நம்ம கொடுக்கணும். சர்ச் பண்ணும்போது ஸோ 0th இண்டெக்ஸ் சர்ச் பண்ணோம். 0 1 2 3 4 5 6 7 அப்படின்றது நமக்கு வேல்யூ கொடுக்கும். ஸோ இனிஷியலா வந்து இண்டெக்ஸ் will be 7. அண்ட் பிரிண்ட்ல நம்ம என்ன கொடுக்குறோம்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து நம்ம வந்து ப்ரீடெக்ஸ்ட் வச்சு பண்ண போறோம். ஸோ டெக்ஸ்ட், ஸோ நம்ம வந்து ப்ரீடெக்ஸ்ட் என்னது ஆல் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஆல் பிளஸ் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் பிளஸ் str ஆஃப். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண போறோம். எப்படி ஸ்லைஸ் பண்ண போறோம்னா இந்த எஸ்ல இருந்து, அதாவது 0th இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம எந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம், இண்டெக்ஸ் இந்த டாட்டோட இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூ வரைக்கும் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ண போறோம். ஸோ அது அப்போ என்ன ஆகும்னா டெக்ஸ்ட் பிளஸ் ஸோ ஆல் ஸ்பேஸ். ஸோ இதுதான் வந்து பிரிண்ட்ல வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள இப்போ இதுதான் இருக்கு. ஓகே, டெக்ஸ்ட் வந்து ஆல் பிளஸ் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் பிளஸ் str ஆஃப் 0ல இருந்து இந்த இண்டெக்ஸ் பிளஸ் 1 வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அந்த இண்டெக்ஸ் வேல்யூவும் எடுக்கும். ஸோ இண்டெக்ஸ் பிளஸ் 1 என்னன்னு பார்க்கலாம். ஸோ பி குட் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் பிளஸ் 1 என்னது 7 பிளஸ் 1 is 8.
So 8 na 7th index வரைக்கும் slice ஆகணும். So 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. So dot வரைக்கும் வந்து slice ஆகும். So இந்த லைன் பாத்தீங்கன்னா வந்து print statement குள்ள இருக்கு. So text வந்து இந்த all space and the be good with the full stop அது வரைக்கும் வந்து இந்த print ஆயிட்டு அதுக்கப்புறம் end is equal to blank space அப்படின்னா இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்த. So that everything gets printed in one line. நம்ம இன்புட் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி பிரிண்ட் பண்றதுக்காக ஒரே லைன்ல பிரிண்ட் பண்றதுக்காக end is equal to blank space கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு blank space விட்டுட்டு the cursor will wait. ஓகேவா? Now இது முடிச்ச உடனே s is equal to index plus 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஸோ நம்ம வந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அடுத்தது வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணோம். அடுத்த செகண்ட் லைனை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணா s இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எதுல இருந்து வேணும் நமக்கு இந்த this is இண்டெக்ஸ் அந்த டாட் ஓட அந்த ஃபைண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணோம். சோ அடுத்த ஸ்லைசிங்க்கு நம்ம இந்த s வந்து 0ல இருந்து இந்த இடத்துல நம்ம ஷிஃப்ட் பண்ணனும். சோ அதுக்கு தான் வந்து s is equal to index plus 1 அப்படினு கொடுக்கும். சோ index is 7, so s is equal to index plus 1. சோ அதனால 7 plus 1 is 8 அப்படினு ஆயிடும். Then it goes to the loop. So second iteration போகும்போது ஏனா I வந்து 0th iteration எடுத்து முடிச்சிச்சு நான் வந்து 1 எடுத்துட்டு it goes inside. So இது உள்ள போகும்போது என்ன ஆகும்னா index is equal to str.find of dot comma s. So இந்த indexல இருந்து so this is the character that has to be found. So இந்த dot எங்க இருக்குன்னு find பண்ணோம். This is the starting index and இது வந்து optional. So இது கூட இன்னொரு index startingல இருந்து end வரைக்கும் இருக்க index நம்ம கொடுக்கலாம் find built-in functionல. So எதா டவுட் இருந்துச்சுனா அந்த built-in function நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா இந்த டாட் வந்து நீ வந்து இந்த s இண்டெக்ஸ்ல இருந்து சர்ச் பண்ணி இந்த டாட் எங்க இருக்கோ அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணு அப்படினு சொல்றோம். சோ அந்த s வந்து என்னது 8. சோ 8th இண்டெக்ஸ் வந்து இதுதான். சோ 8th ல இருந்து you start searching எந்த இடத்துல டாட் இருக்கோ அதோட இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணு. So that is the use of this find function now second iterationல. சோ இது மறுபடியும் சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா so this is 7 இல்லையா dot is 7, this 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 அப்படின்றது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா it is 16. ஸோ இண்டெக்ஸ் வந்து 16 ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதாவது செகண்ட் டாட்டோட இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. நவ் பிரிண்ட் ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட் பிளஸ் ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம இருக்குல்லையா இங்கே தான் கர்சர் இருக்கு இல்லையா ஸோ வந்து all plus a blank space plus str of s ல இருந்து ஸோ அந்த 8th இண்டெக்ஸ்ல இருக்க ஸோ இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இண்டெக்ஸ் பிளஸ் 1 ஸோ இண்டெக்ஸ் பிளஸ் 1 என்னது இண்டெக்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 16 பிளஸ் 1 ஸோ 17th இண்டெக்ஸ் கொடுத்தாதான் 16 வரைக்கும் வந்து நமக்கு ஸ்லைஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால நம்ம இந்த 8th இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் 16th அதாவது இண்டெக்ஸ் பிளஸ் 1 நம்ம கொடுக்கறதுனால 16th இண்டெக்ஸ் வரைக்கும் ஸ்லைஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா all do good அப்படின்றது இது கூட பிரிண்ட் ஆயிட்டு print ஆயிட்டு then end is equal to a blank space இருக்கு. So now இந்த ஒரு blank space விட்டு இந்த இடத்துல வந்து cursor wait பண்ணும். Now s is equal to index plus 1. So index plus 1 index is 16, 16 plus 1 is 17, s வந்து 17 update ஆகிட்டு it goes to the loop. So இந்த loop பாத்தீங்கன்னா நம்ம range பாத்தீங்கன்னா 0 and 1 தான், அதாவது 2 times தான் execute ஆகும். So 2 times already execute ஆனதுனால it exits the loop. So நம்ம ஃபைனலா வந்து நம்ம அவுட்புட்ல பாத்தீங்கன்னா all be good all do good அப்படின்றது இந்த pretext add ஆகி நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நான் கமெண்டா போட்டுடுறேன். now I'll save it and show you. சேவ் பண்ணிட்டு I'm just going to run the program now. ஸோ ரன் பண்ணும்போது it asks for the lines of text. நான் வந்து அதே நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே நான் கொடுக்குறேன். ஸோ be good and do good. ஸோ 2 லைன் ஆஃப் டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். அண்ட் ப்ரீடெக்ஸ்ட் இருக்கும்போது I'm giving the word as all. ஸோ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா all be good all do good அப்படின்றது அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம தேர்ட் ப்ரோக்ராமும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ we are done with the 3 programs and fourth program பார்த்தீங்கன்னா write a program to print integers with star on the right of specified width. ஸோ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து பட் ஆக்சுவலி the question is not very clear, but let's understand என்ன கொடுத்துருக்காங்கன்றது. we have to print integers
say for example ஒரு first n integers நம்ம print பண்ணலாம் with star on the right. So அந்த நம்பர்ஸ்க்கு பக்கத்துல integer நம்பருக்கு பக்கத்துல நம்ம வந்து star print பண்ணனும் of specified width. ஒரு specific width எடுத்து அத்தனை தடவை நம்ம வந்து இந்த star print பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க. So let's try to write this program. So இந்த program நான் வந்து எழுதிருக்கேன். So user கிட்ட இருந்து வந்து நம்ம ஒரு input வாங்குறோம். So enter integers அப்படினு ஒரு prompt கொடுத்து நம்ம input வாங்கி we are storing that in n. And widthum வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். சோ அது வந்து நான் இன்டிஜரா கன்வர்ட் பண்ணி நான் w ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். w stands for width, சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டிஜர்ஸ் வந்து நம்ம வாங்குறோம் இல்லையா, அது வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்காவே வச்சிருக்கேன். சோ அத நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் அப்பெண்ட் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம ஸ்டார்ல வந்து எத்தனை லென்த் வேணுமோ அத்தனை ஸ்டார்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த n கூட அப்பெண்ட் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். சோ இந்த n டு தி ரைட் சைடு வந்து அந்த ஸ்டார்ஸ் இருக்கணும். சோ அந்த அப்பெண்ட் பண்ணும்போது இந்த n வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும்போது இட்ஸ் பெட்டரா இருக்கும். சோ அதனால நான் வந்து int of அப்படினு கொடுக்காம நான் வாங்குற இன்டிஜரை வந்து ஸ்ட்ரிங்காவே அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன் in n. சோ இந்த print statementல பாத்தீங்கன்னா n plus so நம்ம கொடுக்கிற integers வந்து print ஆயிட்டு plus star into இந்த repeating operator இருக்குல string operator அத தான் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். So this specific character and star symbol இருக்குல அத வந்து எத்தனை தடவை நான் வந்து மல்டிப்ளை பண்ணி கூட ஆட் பண்றேன்னா அந்த டோட்டல் வித் யூசர் கொடுக்குற டோட்டல் வித்ல இருந்து நம்ம கிவன் இன்டிஜர்ஸ் வந்து எத்தனை லென்த் போகுதோ அதை மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்க லென்த்துக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதனால ஸ்டார் இன்டூ டோட்டல் வித் மைனஸ் த லென்த் ஆஃப் த கிவன் இன்டிஜர்ஸ் அப்படின்னு வந்து நான் இங்க அசியூம் பண்ணி இங்க போட்டிருக்கேன். சப்போஸ் வந்து இந்த டபிள்யூ இந்த டோட்டல் வித்துமே வந்து டபிள்யூ வரைக்குமே வந்து ஸ்டார் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்டூ டபிள்யூன்னு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ த கொஸ்டின் இஸ் நாட் கிளியர். So I am assuming அந்த குடுக்குற 15 தான் லென்த் அப்படின்னா so integers போக மீதி இருக்க ஸ்பேஸ்க்கு வந்து இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணணும்ன்றதுனால I am using total width minus the length of the given integer. So இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு we'll run the program. So run பண்ணும்போது it asks for the integers. say நான் வந்து 1 2 3 4 அப்படின்ற ஒரு இன்டிஜர் கொடுக்குறேன். and width பாத்தீங்கன்னா say ஒரு 15 அப்படின்னு நான் வந்து width கொடுக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த n print ஆயிட்டு ஸோ 4 characters print ஆயிருக்கு. ஸோ இந்த ரிமைனிங் ரைட் சைடு இந்த நம்ம இன்டிஜருக்கு ரைட் சைட்ல ரிமைனிங் ஸ்பேஸ் அந்த டோட்டல் 15 ரிமைனிங் ஸ்பேஸ் இருக்குல்ல 11 ஸ்பேசஸ்க்கு இந்த ஸ்டார் வந்து print ஆயிருக்கு. So நம்ம வந்து 4 programs complete பண்ணிருக்கோம். So let's move on to the next program. இந்த program பாத்தீங்கன்னா write a program to create a mirror of the given string. So for example well அப்படின்னா அதோட mirror வந்து LEW அப்படின்னு இருக்கும். So இந்த string இந்த program பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த example programs பண்ணோம் இல்லையா, in part 5 video I have uploaded a program. So அந்த programs ல வந்து நீங்க இதுக்கான logic வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எனிவே நம்ம இந்த லாஜிக்கும் வந்து இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ மிரர் ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் இங்கே எழுதியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிண்ட்ரோம் செக் பண்ணோம் இல்லையா, அதில் ரிவர்ஸ் கண்டுபிடிப்போம். அதோட சேம் லாஜிக் தான் வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபைனலாக வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கும் நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கும் சேமாக இருந்துச்சு, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம பாலிண்ட்ரோம்ல வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ சேம் லாஜிக் வந்து ஐ யூஸ் ஹியர். ஸோ யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி அது எஸ்டிஆர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெவ் இது வந்து திஸ் டு ஸ்டோர் த ரிவர்ஸ் ஆர் த மிரர் இமேஜ், சரிங்களா? ஸோ மிரர் ஸ்ட்ரிங். ஸோ அதை வந்து நான் வந்து ரெவ் இஸ் ஈக்குவல் டு ஒரு நல் ஸ்ட்ரிங் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். And index is equal to -1. So this is used to read the values from the last. So in the str la last index la the value read பண்றதுக்காக இந்த index வந்து நான் -1 initialize பண்ணிருக்கேன். And for I in str1, so for each character in str1 இந்த loop வந்து execute ஆகும். So rev is equal to rev plus str of index. So first initial null இருக்கும். So null plus str of -1. So the last character வந்து append ஆகும். Then index is equal to index -1. So -1 is -2. So index becomes -2. Again loop குள்ள போகும். So already in the last character append ஆயிட்டுல அது கூட str of -2. So lastல இருந்து முன்னாடி value என்னவோ அது வந்து append ஆகும். Then reverse la and second character append ஆனா there will be 2 characters in this. Then index becomes -3. So again loop குள்ள போகும். So last la and third character எடுத்து it will append to the last 2 characters already இருக்க reverse la வந்து store ஆகும். So இந்த மாதிரி ஒரு தடவையும் வந்து last la and character one by one வந்து using this index from the last எடுத்துட்டு அதை வந்து append பண்ணிட்டே வரும். And index will also get updated every time. So இது இந்த loop எத்தனை தடவை execute ஆகும்னா for all the characters in str. So using the membership
operator, we have written this for loop. So இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் டீடைலா நீங்க வந்து டெமோவோட பார்க்கணும்னா என்னோட பார்ட் 5 வீடியோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அதுதான் வந்து நான் கொடுத்திருக்கேன் palindrome. So please go through that video. So இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். So I already saved this program file save பண்ணிருக்கேன். So இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். So it asks for a string. Say for example நான் இப்போ வந்து welcome அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா then it mirror string பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல வந்து print ஆயிருக்கு. So we are done with the fifth program also. So இந்த ப்ரோக்ராம் முடிச்சாச்சு. So first 5 programs நம்ம முடிச்சிருக்கோம். So அடுத்த 5 programs வந்து நம்ம next videoல பார்க்கலாம். So if you have any doubts, please post it in the comment section. And இது வரைக்கும் என்னோட ASCII Education channel subscribe பண்ணாதவங்க மறக்காம என்னோட சேனலுக்கு subscribe பண்ணுங்க. Thank you for watching this video.